ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் மீண்டும் சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களோடு கூட பேசுகிறோமோ இல்லையோ, இந்த வசனங்களை பேசும்போது எங்களுக்கு அது பலனாக இருக்கிறது. நாங்கள் ஆரோக்கியம் பெறவும் தேவனோட கூட நடக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். கேட்குற உங்களுக்கும் அப்படியே கர்த்தர் செய்வார். ஆனால் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய வசனங்களை கேட்டு அதுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை நாம் திருப்பிக் கொள்ள வேண்டும். நமக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை திருப்பக்கூடாது, வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம திரும்பணும். அதனால தான் இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியை ஆவியானவர் எங்க வாயிலா எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு இதை நீங்கள் பார்ப்பீர்களானால் இதுக்கு முன்ன போடப்பட்டிருக்கிற எல்லா பகுதியும் நீங்கள் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் முடித்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தை தற்போது தியானித்து கொண்டிருக்கிறோம். போன பகுதியில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 13லேருந்து 16 வரைக்கும் தியானித்து முடிச்சிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாய் தான் இந்த பகுதி உங்களுக்கு வழங்கப்படுகிறது. எனவே வசனமாய் நாம் தியானிக்க ஆண்டவர் நம்ம எலும்புகளுக்கு ஆரோக்கியமும் பரிசுத்த வாழ்க்கையில முன்னேறி கடந்து போவதற்கு, நம்மளை பலப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இரவும் பகலும் இதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இயேசு கிறிஸ்து பரமேறி போகும்போது, நான் உங்களுக்கு போதித்த யாவையும் நீங்கள் அவர்களுக்கு போதித்து அவர்களை கை கொள்ளும்படி சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு போயிருக்கிறார். அதை தான் ஏறக்குரிய இந்த 2000 வருஷத்துக்கிட்ட போதித்து வந்தார்கள். இப்போ நாங்கள் போதித்து கொண்டிருக்கிறோம். போன பகுதியை பார்க்கும்போது அந்த இடத்துல கொராசின் பட்டணத்துக்கும் பெத்சதா பட்டணத்துக்கும் என்ன நடந்தது என்பதை பார்த்தோம். யாருக்கு ஐயோ என்று சொன்னார்? கப்பர்நாகமுக்கு என்ன சொன்னார்? உங்களுக்கு செவி கொடுக்குறவங்க எனக்கு செவி கொடுக்குறாங்க, உங்களை புறக்கணிக்கிறவங்க என்ன புறக்கணிக்கிறவங்க என் பிதாவை புறக்கணிக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் சொன்னார். அதுக்கு முன்னே 70 பேர் அனுப்பினது காரியத்தை குறித்து சொல்லுகிறது. அப்போ போன முறை சொல்லும் போது சாமுவேலுடைய ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். அப்போ அந்த சாமுவேலின் காரியத்தை சொல்லும் போது நான் உங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னேன். ஆனால் அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உபாகமத்தில் 17ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜாக்களை கேட்கும் போது எப்படி கேட்கணும், அப்போ நான் என்ன சொல்லணும் அதை செய்யணுன்ற அந்த ஆலோசனைகள் எல்லாம் அந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இந்த இடத்துலனா 70 பேர் அனுப்புகிறார். அதுக்கப்புறமா இந்த பட்டணங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்கிறாரு. அனுப்பப்பட்டவர்கள் மீண்டுமாய் வந்து என்ன சொல்லுகிறார்கள், அதுக்கு இயேசு அவங்களுக்கு பிரதி உத்தரமாக என்ன பதில் சொல்லுகிறார். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் வாயில ஒரு புத்தக பெயர் வருது. அந்த புத்தக பெயர் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது பரலோகத்தில் உங்க பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து சந்தோஷப்படுங்கன்னு சொல்றார். அப்போ பரலோகத்தில் பெயர் எழுதப்படுது என்பதை இயேசு உறுதிப்படுத்துகிறார். அப்போ இந்த 17, 18, 19, 20ஆம் வசனங்களிலே இந்த 70 பேர் என்ன சொல்ல வந்தாங்க, இயேசு எதற்காக இந்த பதில் அவங்களுக்கு சொன்னார் என்பதை இந்த பகுதியில் வாசிக்க போகிறோம். இந்த பகுதியிலும் ஊழியர்கள் அங்கங்கே காரியத்து நிமித்தமாக அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால நம்மத்தில் ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவங்க வந்திருக்கிறாங்க. மீண்டும் அந்த நிகழ்ச்சியில் அவங்க அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ச்சியாக பாஸ்டர் நேரத்தை ஒதுக்கி நம்ம மத்தியில் இந்த வசனங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோட தொடர்ந்து செயல்படுகிறது நம்மால் பார்க்க முடிகிறது. எல்லா ஊழியக்காரங்களும் அப்படி தான் வராங்க. ஆனால் அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தின் வேலைகள் மற்ற காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறபடியால் சில நேரத்தில் ஒன்று கூடி பேச முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகிறது, தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால் தேவனுடைய வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த பகுதியில் உள்ள காரியங்களை நம்ம மத்தியில் நம்முடைய போதகர் நமக்கு விளக்கப் போகிறார். நம் நேரடி நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகிறோம். மீண்டும் உங்களை சந்திக்க இந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். 17ஆம் வசனம். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். பின்பு அந்த 70 பேர் சந்தோஷமாக திரும்பி வந்து, இந்த 70 பேரும் ஒரு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள்.
இது மத்தேயு, மார்க்கு, யோவான்ல இந்த பகுதியை நீங்க பார்க்க முடியாது. இப்ப நாம தியானிக்கிற ஆனால் 12 பேரை அழைத்து ஆயத்தப்படுத்தி அனுப்பி அவர்கள் மூலம் புறப்பட்ட அற்புதங்கள், அதிசயங்கள், செய்திகளை எல்லாம் மற்ற சுவிசேஷத்தில் பார்க்க முடியும். இந்த 70 பேருங்கிற இந்த செய்தி இந்த 10ஆம் அதிகாரத்துல தான் நாம் அதிகமாக பார்க்க முடியும். முதல் வசனம் படித்து பாருங்கள். கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து அனுப்பினார். அப்படி அனுப்பப்பட்ட சம்பவங்களை நாம தியானித்தோம் முதல் வசனத்துல. அந்த 70 பேரும் அவங்களும் கற்றுக்கொண்டாங்க. அந்த 70 பேர் எங்க போகணும், எப்படி போகணும், யாரிடத்தில் போகணும், என்ன சொல்லணும், என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை முழுமையா நிறைவேற்றி இருக்காங்க. அது நிறைவேற்றி இருக்கிறபடியால் தான் இப்ப இந்த இடத்துல நீங்க வாஸ்த வசனத்திலேயே சந்தோஷம் என்று ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. எப்போ தேவனுடைய ஆலோசனை நிறைவேற்றுகிறோமோ, அவர் சொல்லுகிறபடி செய்கிறோமோ, அப்போ சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இல்லாவிட்டால் மனசு குத்திக்கிட்டே இருக்கும். அனுப்பப்பட்டவங்களுக்கு முன்ன நிற்கும் போது உள்ளம் குத்தப்படுவது மட்டுமல்ல, போயிட்டு முடிச்சிட்டு வந்தவங்க யதார்த்தமா சொல்லிடுவாங்க, ஏன் அவங்க நிறைவேற்றினது. ஆனா நிறைவேற்றாத சிலர் இருந்தால் அவங்க கிட்ட தயக்கத்தை பார்க்க முடியும். சில நேரத்துல உண்மையா இருக்கிறவங்க என்ன சொல்வாங்க, முடியல என்னால, உண்மையா சொல்லிடுவாங்க. சிலர் என்ன செய்வாங்க, மற்றவர்களுக்கு முன்னால நமக்கு ஒரு வெட்கம் போல இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஒரு நிர்வாகம், அது உலக வேலையா கூட இருக்கட்டும், திருச்சபை ஊழியங்களா கூட இருக்கட்டும், நமக்கு மேல உள்ள அதிகாரிகள், நியமிக்கப்பட்ட உலக அதிகாரம் மட்டுமல்ல, சபையின் அதிகாரம் கூட, நமக்கு மேல உயர்த்தப்பட்டவர்கள், நமக்கு மேல ஆண்டவர் அதிகாரியா வைத்திருக்கிறார். கீழே நம்ம உடன் ஊழியர்களா இருக்கிறோம். உண்மையா இருக்கணும், சொல்றதை செய்யணும். இன்னைக்கு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடணும். எனக்கு உடல் நலம் சரியில்லை, எங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு, இன்னைக்கு நான் போகல, நான் நாளைக்கு போகிறேன், நான் இந்த வாரத்துல முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து இவங்க கேட்கறதுக்கு முன்ன சொல்லணும். அவங்க சொல்லட்டும், பார்க்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. இதெல்லாம் நிர்வாக ஒழுங்குகள். இது கிறிஸ்தவத்துல சில இடங்கள்ல தான் அந்த ஒழுங்கை கடைபிடிக்கிறாங்க. இது அபிஷேகம் பெற்றுட்டோம், நாமெல்லாம் பெரியவங்க இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு வயது முதிர்ந்த அனுபவத்தில் அப்படியே ஊழியத்தில் வந்துகிட்டு இருக்கும்போது இவர்களுக்கு கீழே சிலரை பக்குவப்படுத்தி கொண்டு போவாங்க. கர்த்தர் அந்த அதிகாரத்தில் மேலே வைப்பார். ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அவரும் பாஸ்டர் தான், நானும் பாஸ்டர் தான். அவங்க ஒரு விதத்துல அப்படி ஒரு மாதிரி அதிகாரத்துல இருந்தா, நாங்களும் வேற விதத்துல அப்படி ஒப்பிட்டு பேசுறாங்க. நிர்வாகம் என்பது அந்த வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. இதை இன்னைக்கு கிறிஸ்தவத்துல குறிப்பா என்ன, எல்லாத்தையும் ஒன்னா ஈக்குவல் பண்ணி, நாங்க எல்லாம் இயேசுவின் ரத்தத்தால மீட்கப்பட்டவங்க, அவங்களும் பெரியவங்க தான், நாங்களும் பெரியவங்க நினைச்சுக்கிறாங்க. அந்த புரிதல் சரியில்லை. ஆனா அந்த என்ன வர வேண்டும் என்றால், இவங்க அந்த நிர்வாகத்துக்குட்பட்டு இதை செய்யணும்னு பண்ணினாலும் அந்த அதிகாரத்தை கையில் எடுத்து கொடுங்கோலா நடத்தக்கூடாது. நிர்வாகத்தில் இருக்கிற தலைவர்கள் அங்க அன்பு வர வேண்டும், கண்டிப்பா அன்பு வர வேண்டும். ஆனா அந்த ஒழுங்குபடுத்த வேண்டிய அவங்களுக்கு அனுபவம் இருக்கு, தெளிவு இருக்கு, எப்படி கொண்டு போகணும். ஏன்னா அந்த தரிசனத்தோட அவங்க நிக்கிறாங்க. தரிசனத்தோட எல்லாருக்கும் எல்லா ஞானமும் இருக்காது. ஒரு ஸ்தாபனம்னு வரும்போது அவங்களுக்கு ஆண்டவர் சில விஷன் கொடுத்துருப்பாரு. இப்ப குறிப்பா பாருங்க, நான் என்னுடைய பாரம் 100 கிராமங்களை சந்திக்கணும். தற்சமயம் 10 ஜப வீடு எழும்பணும். இப்போ ஒரு 6 இடங்கள்ல அந்த ஜபக்குழு போல ஜபக்குழுக்கள் நிறைய நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 6 இடங்கள்ல ஊழியர்களை அனுப்பி அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு 6 இடங்கள்ல இந்த வருஷம் முடிவுக்குள்ள அல்லது கர்த்தர் எப்ப அனுமதிக்கிறாரோ இன்னும் ஒரு 4 இடங்கள்ல முடித்த பிறகு நம்ம அடுத்த கட்ட தரிசனம், இன்னொரு 100 கிராமம், இன்னொரு 10 ஜப வீடு, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அப்ப இது நம்முடைய தரிசனம். அதனால அவங்க சொல்லுவாங்க, நாம இஷ்டம் போல போகணும்னு சிலர் அப்படி நினைச்சு போறவங்க இருக்காங்க. அப்ப தேவ ராஜ்யத்தை கட்ட முடியாது, தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. அப்ப நாங்க எல்லாம் ஒண்ணுதான்,
அவர் என்ன கேட்கறது? அது அவங்களுடைய கீழ்ப்படியாமையை காட்டுகிறது, பக்குவம் இல்லாத தன்மையை காட்டுகிறது, தெளிவில்லாத உணர்வை காட்டுகிறது, வசன புரிதல் இல்லாமல் இருக்கிறது. அப்போ ஒரு வீடு எடுத்துக்கொள்ளுங்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள். அப்ப அந்த நிர்வாகம் அங்க வருது. என்னதான் பிள்ளைகள் வளர்ந்தாலும் அப்பா அப்பா தான். என்னதான் மனைவிக்கு நல்ல விவேகம் எல்லாம் இருந்தாலும் கணவர் இதே தாங்க ஊழியத்துல. இந்த ஊழிய முறையில் தான் இயேசுவானவர் செயல்பட்டார். என் பிதா அதை விட்டு கொடுக்கல. கண்டிப்பா அதான் முக்கிய. அந்த நிர்வாகம் அவர் சொந்த இஷ்டமா எதுவும் செய்யல, எல்லா பிதா சொன்னதை தான் நிறைவேற்றினார். அந்த நிர்வாகத்தை 12 பேரை தீர்மானித்தார். அந்த நிர்வாக ஒழுங்கை அவர்களுக்கு காட்டினார். அதனால்தான் அவங்களுக்குள்ள போட்டி மனப்பான்மை வந்தபோது சுட்டி காட்டினார், உங்களுக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது, இது ஒரு ஒழுங்கு இருக்கு. அதன் பிறகு 70 பேரை, வேறு 70 பேரை, 12 பேரை விட்டுட்டு அடுத்த 70 பேரை அழைத்து நியமித்து இந்த ஒழுங்குமுறையை கற்றுக் கொடுத்தார். அப்ப இதுக்கு ஹெட் யாருன்னா இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப சொல்லும் போது இவங்க என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்தார்கள், புறப்பட்டு போனாங்க, எல்லாவற்றையும் செய்தாங்க. அப்ப செய்த போது அவங்களுக்கு சந்தோஷம் வந்தது. நம்ம ஏற்கனவே பேசணும், செய்யறவங்களுக்கு தான் சந்தோஷம் இருக்கும். ஆனா இன்னொன்னு செய்வாங்க, யாரு போகல போனவங்கள மாட்டி விட யோசிப்பாங்க, குற்றப்படுத்த விரும்புவாங்க. அந்த குணங்கள் இன்னைக்கு இருக்கு நிறைய பேர்கிட்ட. இவங்களும் செய்யறதில்ல, செய்தவங்களையும் நோகடித்து, ஏன்னா இவங்க மட்டும் போறது, இதெல்லாம் காரியம் நடக்கிறது. அப்ப இந்த இடத்துல 70 பேரும் ஒரு மனமா இருந்தாங்க, ஒரே மனதோடு போனார்கள், தேவ சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாங்க. திரும்ப 70 பேரும் பிரிந்து போகல, எங்கிருந்து அனுப்பப்பட்டார்களோ, யார் அனுப்பினார்களோ அந்த இடத்துல குழுவாய் ஒற்றுமையாய் வந்து கணக்கு ஒப்புவிக்கிறார்கள். கணக்கு என்பது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. ஏன்னா பிதாவுக்கு இயேசுவானவர் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு அவரு கணக்கு கொடுக்கிறாரு. அதே போல நாம கூட ஒவ்வொருவரும் கணக்கு கொடுக்கணும். ஏன்னா பைபிள்ல சொல்லி இருக்கு, அவனவன் வார்த்தைக்கு கூட கணக்கு கொடுக்கணும், நேரத்தை செலவழிக்கிறதை குறித்து கணக்கு கொடுக்கணும், ஊழியம் செய்கிற விஷயத்தை கூட கணக்கு கொடுக்கணும். கண்டிப்பா. அப்ப இந்த இடத்துல வந்து கணக்கு ஒப்புவிக்கிறாங்க. வந்து சந்தோஷமா வந்து என்ன அவங்க சொல்ல வராங்க? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. என்ன விஷயம்? இவங்க சொந்த பலத்தால் முடியாது, அனுப்பின அவர் நாமத்தை உச்சரிக்கிறாங்க. இன்னொன்னு சிலர் போவாங்க, யார் நம்மளை அனுப்புறாங்க? நம்முடைய தகப்ப, நம்முடைய தலை சவுல் கழுதையை தேடிக்கிட்டு போனாரு. ஆனா யாருடைய கழுதை நாங்க சொல்லப்பட்டிருக்கோம்? தகப்பனை தான் பண்றாரு. சிலர் வந்து சுயத்துக்காக தங்களை கொண்டு வருவாங்க, அங்க ஃபெயிலியர் ஆயிடும். கண்டிப்பா. யாரை முக்கியப்படுத்தணுமோ அவர்களை முக்கியப்படுத்தி போகும்போது அங்க ஒரு தாழ்மை வரும். அங்க தாழ்மை வருமானால் அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் மாறும், ஒரு வெற்றியை காண முடியும். இல்லைன்னா அங்க பிரிவினை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க அனுப்பப்பட்டவர் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அங்க யாரை உச்சரிக்கிறாங்கன்னு சொன்னால், தங்கள் பெயரை சொல்லாமல் உங்க நாமத்தை சொன்னோம். என்ன நாமத்தை சொல்லியிருப்பா? இன்னைக்கு நாம நேரடியாவே இயேசுவின் நாமம் நமக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அன்னைக்கு உங்க நாமம்னா கண்டிப்பா அதான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அப்போஸ்தல நடபடிகள் வரும்போது இயேசுவின் நாமத்தினாலே, அப்ப அந்த இடத்துல அதை தான் முக்கியப்படுத்த வேண்டும். அன்றைக்கும் முக்கியப்படுத்தப்பட்டது, இன்றைக்கும் முக்கியப்படுத்தப்படுகிறது. பிதா கூட இதை தான் முக்கியப்படுத்த சொன்னார். பிதாவானவர் கொடுத்த உபதேசத்துல கூட இந்த நாமத்தை தான் முக்கியப்படுத்த சொன்னார். அதையும் இவரும் சுட்டி காட்டுறாரு ஜபங்களில் எல்லாம். ஆண்டவர் இயேசு சொன்னார். அப்ப இவங்க கவனமா இருந்தாங்க. மகிமையை தாங்கள் எடுத்துக்காம தேவ மகிமையை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும் போது அங்கே அற்புதம், அதிசயம் கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நடக்கும். அப்ப இவங்க போனாங்க, உங்க நாமத்தை நாங்க உச்சரித்தோம், பிசாசு எங்களுக்கு கீழ்ப்படியுது. ஆச்சரியமா இருக்கு. பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி இப்ப திரும்ப அங்க ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால இன்னும் கொஞ்சம் அவங்கள தெளிவாக்க விரும்புகிறார். இன்னும் அவங்கள மோல்டு பண்றாரு. இப்ப அவங்களுடைய மேலோட்டம், முதல்
முதல் சந்திப்பு இது. முதல் ஊழிய தொடக்கம், முதல் ஊழிய வெற்றியை சந்தோஷமா கொண்டாடுவதற்கு இயேசுவோடு கூட இப்ப அதை பகிர்ந்து கொள்ள வர்றாங்க. ஆனா இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா, ஏன்னா இவங்க கீழ்ப்படிதலை கண்டுபிடிச்சிட்டாரு. இவர்களை வச்சு தேவராஜ்யத்தை கட்டுறதுக்கு ஆண்டவர் யோசித்துட்டாரு. ஏன்னா 3 பேர் சொன்னாங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு பைபிளில் போயிட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் சாவாயிடுச்சு போயிட்டு வரேன். சிலர் நான் இதை ஒழுங்குபடுத்திட்டு வரேன், அப்போ தானே அவங்கள பின்பற்றுவதற்கு முன்னாடி படிச்சிருக்கோம். ஆனால் இவங்க அப்படியெல்லாம் சொல்லலை. முழுக்க தேவ ஊழியத்துக்கு அர்ப்பணித்ததுனால, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால இவர்கள் இன்னும் கொஞ்சம் மேல் மட்டத்துக்கு கொண்டு போகணும், இன்னும் இவங்களை நல்லா பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களை நோக்கி சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். அன்னைக்கே அவன் தள்ளப்பட்டவன். அப்பொழுதெல்லாம் இயேசுவானவர் வார்த்தையாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். இவன் கலகம் பண்ணவன் பிசாசுன்னே பைபிள்ல சொல்லி இருக்கு. இங்க கூட அதான் சொல்றார், சாத்தான். இந்த சாத்தான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவர் ஒப்பாவே. அந்த வாக்கியங்கள் அவன் பண்ண விஷயம்லாம் இவருக்கு தெரியும். அந்த பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் இந்த எல்லைக்குள்ள அங்க போயிட்டு இதுக்கு மேல போன்னு நினைச்சவன் தள்ளப்பட்டான். அன்னைக்கு தள்ளப்பட்டதினால் உண்டான சேதம் தான் இந்த பூமியில. ஆனா இப்ப சந்தோஷமா கர்த்தருடைய வேலையை இந்த 70 பேரும் போயிட்டு செய்துட்டு வந்ததுனால இப்ப சொல்றாரு, இப்போ ஒருத்தவன் வானத்திலிருந்து விழுறான், நான் பார்த்தேன். எதுக்கு தெரியுமா? உங்களை குறி வைக்க போறான், உங்களை குறி வைக்க போகிறான். நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். என் ஊழியத்தையே அழிக்க வந்தவன் அவன். 40 நாள் உபவாசிக்கும் போது என் ஊழிய தொடக்கத்திலேயே அதை அழிக்க நினைச்சான். அதே போல 70 பேர் இப்போ உங்க ஊழிய தொடக்கத்துல உங்களை நான் அபிஷேகம் பண்ணி அனுப்புறேன், சந்தோஷத்தை வெளிப்படுத்துனீங்க. ஆனா இப்ப வந்த பிறகு இப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஒருவன் தள்ளப்படுகிறான், அவன் சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். 19ல இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. யாருக்கு இந்த வார்த்தை? கீழ்ப்படுகிறவர்களுக்கு இந்த வார்த்தை. அன்றைக்கு 70 பேர், அன்றைக்கு 70 பேர், அன்றைக்கு 12 பேர். 12 பேருக்கும் ஒரு வார்த்தை சொன்னார். மார்க் 16ல இருந்து கீழே அந்த விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன அப்படி சொல்லிட்டு அங்க ஒரு காரியத்தை சொல்றாரு. நீங்க சாவுக்கு ஏதுவான இல்ல அந்த வசனத்தை பார்க்கலாமே. இதே மார்க் 17ல என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இது மார்க் 16, 17, 18 வசனம். இந்த வசனம் 12 பேருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இருந்தாலும் யார் விசுவாசிக்கிறாங்க? அந்த 12 பேர் மட்டுமல்ல, யார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று, அவரே பரலோகத்திலிருந்து வந்தவர் என்று, அவரை தவிர வேற யாரும் தேவன் இல்லை என்று முழுக்க யார் விசுவாசிக்கிறாங்க, அவர்களை கொண்டு இந்த காரியங்களை அவர் செய்வார்கள். ஆமென். ஆனா அதே நேரத்துல அந்த 12 பேர் போயிட்டு அதை கீழ்ப்படிந்தாங்க. இந்த இடத்துல மார்க்ல ஆண்டவர் கூட இருந்தார். அதே அற்புதம் அதிசயம் நடந்தது. வசனத்தை உறுதிப்படுத்தினார் 20ஆம் வசனத்துல 20ல. ஆனா இந்த 70 பேர் போயிட்டு அந்த முதல் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் போது அங்க 12 பேருக்கு உயிர்த்தெழுந்த பிறகு 12 பேருக்கு சொல்லப்பட்டதை போல இங்கே ஆண்டவர் இயேசு இன்னும் உயிர்த்தெழவில்லை. இந்த இடத்துல இதுல இன்னொன்று பாஸ்டர், நீங்க பேசிக்கொண்டே இருக்கும்போது ஆவியானவர் கவனப்படுத்துறதுனால சொல்றேன். 70 பேரை அனுப்புனாரு, 70 பேரும் திரும்ப வராங்க. ஆமா, ஒருத்தரும் மிஸ் ஆகலை. அங்க ஒருத்தன் போயிட்டான். ஆமா, 70 பேரும் ரிட்டர்ன் ஆகுறாங்க. அப்போ ஆண்டவர் செலக்ட் பண்ண எல்லாருமே போகிறாங்க, எல்லாருமே சந்தோஷத்தோடு திரும்பி வராங்க. அங்கே போய் ஐயோ நமக்கு இதை பிடிக்கல, நம்மளால இதெல்லாம் முடியாது,
நான் திரும்ப வரமாட்டேன், அது எப்படி நான் போட்டோம் அப்படின்ட்டுலாம் வந்து அவங்க போல. அழைக்கப்பட்டவர்கள், அனுப்பப்பட்டார்கள், அனுப்பின 70 பேரும் சந்தோஷமாக திரும்பினாங்க. ஆனால் இன்னைக்கு வியாபார நோக்கத்தில் இல்லை, நமக்கு வேறு வழி தெரியாது, வேலை தெரியாது, இதில் போனோம்னா நமக்கு பணம் கிடைக்கும், இதில் போனோம்னா நமக்கு வந்து நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம ஃபேமிலி நடத்தலாம் அப்படின்ற நோக்கத்தில் ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் தான் சிதறி போகிறார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அப்படியே தான் நிற்கிறாங்க. அதுதான் அழைப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். அழைக்கப்பட்டவர்களோ அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. தெரிந்து கொள்ளுதல் சிறப்பானது. அந்த தெரிந்து கொண்டவங்க அப்படியே நிற்கிறாங்க. அதனால தான் 70 பேர் போகிறாங்க. 70 பேரும் திரும்ப வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஒருத்தர் மிஸ் ஆகலை. அப்போ அவர் அழைத்தவர்கள் அத்தனை பேரும் ரிட்டர்ன் ஆவாங்கன்றதுல சந்தேகம் இல்லை. ஆமாம், ஒருத்தரும் மிஸ் ஆக மாட்டாங்க. அவங்க ஒருவேளை மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளை சாத்தான் ஏற்படுத்தி தந்தாலும் அவங்கள மீண்டமாய் அந்த ட்ராக்குக்குள்ளே கொண்டு வர ஆவியானவர் கட்டாயம் உதவி செய்வார். அதுதான் எப்போவுமே இந்த மரணத்தை நிகழ்ச்சியில் பேசும்போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்னே நிற்கும் பாத்திரமாக எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இதே லூக்கா தான் சொல்லியிருப்பார். அப்போ அதை சொல்லும் போது அவருக்கு முன்னே நிற்கும் பாத்திரமாக எண்ணப்படுவதற்கு நம்ம பலத்தினால் முடியவே முடியாது. ஆவியானவர் நமக்குள்ள பலனாக இருந்து நம்மளை அந்த நாளிலே நிறுத்துவார் என்ற ஒரு உறுதி எனக்கு இருக்கு. அப்ப இந்த இடத்துல அந்த 70 பேர்ல சிலர் விலகி இருந்தால் இந்த உபதேசத்தை மாற்றியிருப்பாரு. ஆமா, மாற்றியிருப்பாரு. முழுமையா வந்தாங்க. அதனால அவர்களுக்கு இன்னும் கூடுதலான, இன்னொன்னு சொல்றேன், யார் உண்மையா கீழ்ப்படிந்து அவர் சந்தோஷப்படுத்துறாங்க அவங்களுக்கு இன்னும் அதிகமா கொடுப்பாங்க. ஆமா, 5 தாலந்து பெற்றவன் முழுமை, ஆமா, 2 தாலந்து பெற்றவன் முழுமை, 1 பெற்றவன் குறைவு. அத போல கர்த்தருடைய அன்பை உணர்ந்து அவருக்காக முழு உள்ளத்தோடு செய்தால் இன்னும் கூடுதலான கிருபைகள் கிடைக்கும். அந்த கூடுதலான கிருபையை வெளிப்படுத்தும்படிதான் இந்த 19 சொல்றாரு, சர்ப்பங்களை மிதிப்பீங்க, தேள்களை மிதிப்பீங்க, சத்துருவின் வல்லமையை மேற்கொள்ளுவீங்க, நான் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. ஆனா ஒண்ணு செய்யணும். 20 ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷத்தோட வந்துட்டீங்க என்கிட்ட. சரி, பிசாசை விரட்டிட்டோன்ட்டு, வெறும் பிசாசை விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சந்தோஷமா வந்து என்கிட்ட நிக்கிறீங்க. இதுக்காக மட்டும் நீங்க சந்தோஷப்பட வேண்டாம். உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். அப்ப அந்த 70 பேரும் எங்க எழுதப்பட்டிருக்கு? அந்த முன்குறித்தல் தான் இப்ப வெளிப்படையா சொல்லுகிறார். சில நேரத்துல அந்த எழுதப்பட்ட பேர் கிறுக்கி போடவும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. அப்போ கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும். அழைப்பு விசேஷமானது, ஆண்டுடைய அன்பு சிறப்பானது. அவருக்காக அவருடைய வார்த்தையை கேட்பதும் சொல்லுவதும் அறிவிப்பதும் அதன்படி வாழ்வதும் அற்புதமான காரியங்கள். அதனால ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் இதை ஒரு அசட்டையா நினைக்காம, ஏதோ பிழைப்புக்காக நினைக்காம, மேலோட்டமா இராதபடிக்கு ஆண்டுடைய அன்பை உணர்ந்து அதிசயமான வார்த்தையா சிந்தித்து கீழ்ப்படிந்து செய்யும் போது, இப்ப இவங்களுக்கு வேற பிழைப்பு இல்ல, கர்த்தருடைய ஊழியம்தான் அருமையா போஷித்து காப்பாற்றி நடத்தி இருக்கிறாரு. நல்லா நடத்துகிற தேவன் அன்றைக்கு அவர்களை நடத்தும் போது இன்றைக்கும் நம்மை நடத்த வல்லவர். விலகி இருக்கிறவங்களும் வந்துடணும், கடவுளுக்காக உண்மையா வாழணும். கர்த்தர் சீக்கிரம் வரப்போறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 17, 18, 19, 20 இந்த 4 வசனங்கள், இவங்க 70 பேர் போறாங்க, 70 பேரும் சந்தோஷமா திரும்புறாங்க. இதோ இயேசு இடத்துல சொல்லுகிறார்கள், எங்களுக்கு பிசாசுகள் கீழ்ப்படுகிறது. இயேசு உடனே அவங்கள பார்த்து சொன்னார், ஆமாம் நான் பார்த்தேன், சாத்தான் மின்னலை போல கீழே விழுந்ததை நான் கண்டேன். ஆனால் அடுத்த சொல்கிறாரு, உங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுக்குறேன். அதாவது என்னத்துக்கு அதிகாரம் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாக்கா, சர்ப்பத்தையும் தேள்களையும் சர்ப்பத்தையும் மிதிக்கவும் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், அதிகாரம் கொடுக்குறேன். ஆனால் இதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படாதீங்க, உங்கள் பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதுக்காக சந்தோஷப்படுங்க. இப்போ அதுதான் நித்திய அனுபவம். நம்ம உலகத்தில் ஆண்டவர் நம்மளை கொண்டு இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்ற ஒரு மனமகிழ்ச்சியில்
இருக்கணும்னு அவசியம் இல்லை. பரலோகத்தில் நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கிறது, அதனால கர்த்தர் நம்மை கொண்டு இதெல்லாம் செய்கிறாரு. அங்கே பேர் எழுதப்பட்டிருக்கிறத ஒரே காரணத்தை குறித்து சந்தோஷப்படுங்கள். அப்போ ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். இப்போது பேச வேணும்னு யோசித்தா நான் பேசிடுறேன். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் அரசியலை நோக்கி ஓடி விடுகிறார்கள். நிறைய பேர் ஸ்லிப்பாகி போயிட்டே இருக்கிறாங்க. அதிகாரம் வேணும், நம்ம அதிகாரத்தில் இருந்தால் இதை செய்யலாம், அதிகாரத்தில் இருந்தால் அதை செய்யலாம். இயேசு வந்த போதும் யோசித்திருக்கலாம், ஏறுவது மாதிரி நம்மளை ஆயிட்டோம்னா நம்மளும் அதிகாரத்தில் இருப்போம், நம்ம செய்திருக்கலாம். அவர் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. எந்த பதவியும் எந்த ஆட்சியும் அவர் டிஸ்டர்ப் பண்ணல, போய் பிடிக்க போல. பிதா கொடுத்த சித்தத்தை, பிதா கொடுத்த அசைன்மெண்ட்டை முடித்து விட்டு பரமேறி போயிருக்கிறார். எனக்கு நிறைய பேர் அப்படி விலகி போகிறத பார்க்க முடியுது. பட்டத்தை நோக்கி ஓடுறாங்க, பதவியை நோக்கி ஓடுறாங்க. இதெல்லாம் நோக்கி ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறத பார்க்குறோம். ஒரு எக்ஸாம்பிள், நமக்கு முன்பதாக 90s வாழ்ந்த டாக்டர் பில்லி கிரஹாம், அவங்களுக்கு அமெரிக்கா ஜனாதிபதி ஆகுவதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் என் பதவியிலிருந்து கீழே இறங்கி ஜனாதிபதியாக இருக்க விரும்பலை அப்படின்ட்டார். ஐ டோன்ட் வாண்ட் டு டீக்ரேட் மை பொசிஷன். அமெரிக்கா ஜனாதிபதி என்பது உலகத்தையே முதலாவது மனுஷன் என்னக்கூடிய ஒரு பதவி உலக பிரகாரமாக. ஆனால் அவங்க சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரமோட் மீ. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்கன்னா, இதுதான் ஹையஸ்ட் பொசிஷன், இதை ப்ரமோட்னா அதை பார்க்கிலும் உயர்ந்த பதவி தேவன் எனக்கு தந்திருக்கிறது. நான் அவருடைய ஊழியக்காரனாக இருக்க விரும்புகிறேன். அப்போது அந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறேன்னா, அழிந்து போகக்கூடிய தற்காலிகமாக பேர் அரசியலில் போகிறவங்க யாரும் உண்மையாக இருக்க முடியாது. அரசியலில் போகிறவங்க யாரும் நீதியாக இருக்க முடியாது. அநீதி நடந்து தான் ஆகும். ஒருத்தருக்கு நீதி நடக்கும், 10 பேருக்கு அநியாயம் நடக்கும். அந்த ஒரு நீதியை அவங்க சுட்டு காண்பிக்கும்பாங்க, 10 பேருக்கு நடக்கிற அநியாயத்தை சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்து கொண்டு போகாமல் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை, ஏன்னா பதவி நோக்கி ஓடுகிற ஏராளமானவர்கள் நிறைய இடத்துல இப்போ நான் பிஷப் ஆயிடணும், ரெவரண்ட் ஆயிடணும், நான் பாஸ்ட் ஆயிடணும்னு ஒரு மண்ணாங்கட்டி எழவும் வசனத்தில் தெரிலனாலும் பதவி ஆசையில் ஓடுகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையை இழந்து போவீர்கள், உங்கள் ஆத்துமாவை இழந்து போவீர்கள். எச்சரிக்கையாயிருங்கள். தேவ வசனத்தை விட்டு விலகாமல் கர்த்தர் அனுப்பினதை மாத்திரம் செய்வதற்கு முற்படுங்கள். தீமையான வழிகளை விட்டு விலகுங்கள். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். எல்லா காரியமும் நிறைவேறி கொண்டிருக்கிறது, நிறைவேறி முடிய போகிறது. கணக்கு ஒப்புவிக்கணும். அவருக்கு முன்ன எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். அதனால் அப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் விலகி ஆண்டவர் சொன்ன காரியத்தை, சபை கொடுத்திருந்தால் சபை ஊழியத்தை செய், சுவிசேஷகரமாக சுவிசேஷகராக இருந்து செய், தீர்க்கதரிசன கிருபைகளை கர்த்தர் திறந்திருந்தால் செய். இல்லை எல்லா வல்லமையும் கர்த்தர் உனக்குள்ளே வைத்து பயன்படுத்தணுமானால் தேவன் சொன்னதை மாத்திரம் செய். தவிர மனிதர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு ரொம்ப உடன்பட்ட நண்பர்கள் சொல்லுகிறார்கள், என் குடும்ப ஜனங்கள் சொல்லுகிறார்கள் என்கிறதை குறித்து நீங்கள் செய்யாமல் தேவன் சொல்லுகிறதை நீங்கள் செய்யும் போது ஆண்டவர் தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் விளங்க பண்ணுவார். போனவங்க 70 பேர், வந்தவங்க 70 பேர் சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க பெயர்கள் தேவராஜ்யத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மீதியான இருக்கிற காரியங்கள், இந்த அதிகாரம் இன்னும் முடியல, 20ஆம் வசனம் வரைக்கும் இருக்குது. அடுத்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். எனவே தேவனோடு கூட இணைந்திருக்கிற நீங்கள் தொடர்ச்சியாய் தேவனுக்காக செயல்படுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தால் எல்லா நிகழ்ச்சியும் நீங்கள் பார்க்க முடியும். எனவே இயேசப்பா வருக தாமதிக்குமானால் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கிற வரை நாங்கள் உங்கள்கிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.